الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒழுக்க மாண்புகளை நல்ல குணங்களை பற்றி நிறையவே வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நற்குணங்கள் நல்ல பண்புகள் என்பன அந்த பண்புகள் மூலமாக அந்த மனிதனுக்கு பல நன்மைகளும் அவனின் நல்ல மாற்றங்களும் இருப்பதை போன்றே நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் மூலமாக சமூகத்துக்கும் நிறைய பயன்களும் சமூகத்திலும் நல்ல மாற்றங்களும் சமூகத்துக்கும் பல கெடுதிகளை விட்டு பாதுகாப்பும் நல்ல குணங்கள் மூலமாக நிச்சயமாக கிடைக்கின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் வலியுறுத்திய, இஸ்லாம் புகழ்ந்துரைத்த முக்கியமான நல்ல குணங்கள் சிலது இருக்கின்றன. அவைகள் இல்லாமல் போகும் பொழுது அந்த குணம் இல்லாததனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாங்கள் மார்க்க விடயங்களிலும் குடும்பங்களுக்கு இடையிலையும் சமூகத்திலையும் நாங்கள் நிறையவே பார்க்க முடிகின்றது. சில குணங்கள் இருக்கின்றன, பெரும்பாலும் அந்த மனிதனுடன் முடிந்து விடுவது. அது இருந்தால் அவனுக்கு நல்லது, இல்லாவிட்டாலும் பெரும்பாலும் சமூகத்துக்கு நேரடியாக கெடுதிகள் கிடையாது. ஆனால் சில குணங்கள் குறையும் பொழுது, சில நல்ல குணங்கள் இல்லாமலாகும் பொழுது அதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் விளைவுகளும் மார்க்க விடயங்களிலும் ஏனைய சமூக விடயங்களிலும் திட்டத் தெளிவாகவே தெரிய ஆரம்பித்து விடுகின்றன. இப்படி ஒரு முக்கியமான நல்ல குணமாக இருப்பதுதான் கீரத்து என்று சொல்லப்படக்கூடிய ரோஷம் என்ற குணம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனை அவனது மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ளவும் அந்த மார்க்கத்துக்கு ஏதாவது ஒன்றை நடந்தால் அதனை மீட்டெடுக்கவும், அவனது மானத்தை பாதுகாத்து கொள்ளவும் அந்த மானத்துக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அதிலிருந்து எப்படியாவது அந்த மானத்தை பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சிப்பதும் இதற்கு நிறையவே உதவக்கூடிய ஒரு குணம்தான் இந்த ரோஷம் என்று சொல்லப்படக்கூடிய குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் தானே, அல்லாஹுவின் புனிதமான மார்க்கமாகிய இந்த இஸ்லாம், நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய இந்த மார்க்கம், இதில் அல்லாஹ் சொன்ன பல புனிதங்கள் பல இடங்களிலே மீறப்படுகின்றன. அல்லாஹுவினால் தடுக்கப்பட்ட பல பாவங்கள் பகிரங்கமாகவே நிறைய பகிரங்கமாகவே பல இடங்களில் நடக்கின்றன. இதையெல்லாம் பார்த்தும் கூட பலர் அதை பார்த்துவிட்டு ஏதோ ஒன்றும் நடக்காததை போன்று அல்லது இதற்கும் எமக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்று நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்ல, இன்னும் சில விடயங்களை பார்க்கலாம். சமூகத்திலே குடும்பங்களிலேயும் தான், பொதுவாக ஊரிலும் சமூகத்திலும் தான் வெட்கக்கேடான ஒழுக்கம் குறைந்த எவ்வளவோ மோசமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவைகளை பற்றியெல்லாம் அலட்டிக்கொள்ளாத,
அதற்கு எந்த கவனமும் கொடுக்காத மக்களையும் சமூகத்தையும் நாங்கள் இன்றைக்கு நிறையவே பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் சூடு சொரணை இல்லாமல் எந்தவிதமான உணர்வும் இல்லாமல் அப்படியே பாவத்தை பார்த்துவிட்டு சும்மா இருப்பதும், மானக்கேடான காரியங்களை பார்த்துவிட்டு அப்படியே பல்லிழித்து விட்டு இருப்பதும், இந்த பழக்கம் ஒருவனிடத்திலே வருகின்றது என்றால் அதற்கு காரணம் இந்த ரோஷம் என்ற இந்த குணம் அவனிடத்திலே குறைந்து விட்டது அல்லது இல்லாமல் போய்விட்டது என்றுதான் அர்த்தம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சில பேரை பார்த்து இப்படி சொல்லுவோம், அவர் பெரிய ரோஷக்காரன் அல்லது அந்த பெண் பெரிய ரோஷக்காரி என்று சில பேரை பற்றி நாங்கள் சிலாகித்து கூறுவோம். அவர்களை பற்றி நாங்கள் பெரிதாக சொல்லுவோம். அப்படி சொல்லுபவர்கள் பெரும்பாலும் ஏதோ சின்ன சின்ன காரணங்களுக்காக குடும்பத்தை பகைத்து கொண்டு அல்லது ஏதோ காரணங்களுக்காக பெரிய குறைகளாக அதை பிடித்து கொண்டு பல வருட காலம் அதில் பிடிவாதமாக உறவு பேசாமல் தொடர்பு இல்லாமல் இருப்பதை பெரிய ரோஷமாக நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் ரோஷக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய பல பேர் எதில் ரோஷமாக நடக்க வேண்டுமோ, எதில் ரோஷமாக இருக்க வேண்டுமோ அதில் இல்லாமல் இருந்து விடுகின்றார்கள். இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் எந்த உணர்வும் கிடையாது, எந்த ஒரு காரியமும் அவர்களை உசுப்ப மாட்டாது, அவர்களை கிண்டி கிளறி எடுக்க மாட்டாது. என்ன நடந்தாலும் ஒன்றுமே நடக்காததை போன்று ரோஷமே இல்லாமல் உணர்ச்சியே இல்லாதவர்களைப் போன்று அப்படியே இருந்து விடுவார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சாதாரணமாகவும் சில பேரை பார்த்து நாங்கள் இப்படி கேட்போம், என்ன உங்களுக்கு ரோஷம் இல்லையா, உங்களுக்கு மானம் வெக்கம் என்று ஒன்று கிடையாதா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கின்றீர்கள் என்று சில பேரை பார்த்து சில சந்தர்ப்பங்களே நாங்கள் கேட்பதும் உண்டு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரோஷம் என்ற குணம் உண்மையிலே என்னது? நாம் எந்த விடயங்களுக்காக ரோஷப்பட வேண்டும்? அடுத்ததாக, இந்த ரோஷம் என்ற நல்ல குணம் இல்லாமல் போகும் பொழுது குடும்பங்களிலும் சமூகத்திலும் மார்க்க விடயங்களிலும் வரக்கூடிய பாதிப்புகள் ஆபத்துகள் என்ன என்ன என்பதை நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக இந்த குறுகிய நேரத்துக்குள் கொஞ்சம் விளங்குவதற்கு முயற்சி செய்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரோஷப்படுவது அல்லது ரோஷம் என்றால் என்ன தெரியுமா? நான் மதிக்கக்கூடிய, எனக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கும், ஒரு விடயம் இருக்கும், அதற்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது, அதற்கு எந்த விதமான அழுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக செயல்படுவது. அப்படித்தான் அதற்கு ஆபத்து வருகின்றது என்று சொல்லுங்கள். அந்த நேரத்திலே கிளர்ந்து எழுந்து அதற்காக ஆத்திரப்பட்டு அதற்காக கோபப்பட்டு அதை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற உணர்வுடன் செயல்படுவது. எனக்கே உரிய விடயங்களில் யாரும் பங்கெடுக்க வரக்கூடாது, எனக்கே உரிய விடயத்தில் யாரும் அத்துமீறக்கூடாது, அதை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஒன்று என்றிருந்தால் அதற்காக எதை கொடுத்தாவது அதை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வுதான் ரோஷம் என்ற குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குணம் ஒரு விசுவாசியும் குணம் என்பதையும் இது அல்லாஹ்வின் குணம் என்பதையும் நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அல் முஃமினு யகாரு வல்லாஹு அஷத்து கைரா. ஒரு விசுவாசி இருக்கின்றானே அவனிடத்தில் ரோஷம் இருக்கும், ஒரு விசுவாசி இருக்கின்றானே அவன் ரோஷப்படுவான், அல்லாஹ் மிக கடுமையான ரோஷம் உள்ளவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா தரஹலத்தில் கீரத்து மினல் கல்பி தரஹலத் மின்ஹுல் மஹப்பத்து பல் தரஹல மின்ஹு தீனு குல்லுஹு. ஒரு மனிதனிடத்திலே ரோஷம் என்ற இந்த குணம் அவனது உள்ளத்தில் இருந்து இல்லாமல் போய்விட்டால் அவனது உள்ளத்திலிருந்து மார்க்கத்தின் மீது இருக்கும் அன்பு குறைந்துவிடும். மட்டுமல்ல, சில பொழுது மார்க்கமே முழுவதுமாக இல்லாமல் போய்விடும் என்று இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரோஷம் என்று வரும் பொழுது நான் முன்பு சொன்னதை போன்று ஏதோ சின்ன சின்ன தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் பிடிவாதத்தனமாக வம்பில் இருப்பவர்களை பார்த்து நாங்கள் ரோஷக்காரர்கள் என்று சொல்லுகின்றோம். உண்மையில் நாம் எதற்காக ரோஷப்பட வேண்டும், நாம் எதற்காக கோபப்பட வேண்டும், எதை பாதுகாப்பதற்கு, எதனுடைய கண்ணியம் இல்லாமல் போகக்கூடாது என்பதற்கு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் முக்கியமாக இரண்டு விடயங்கள் இருக்கின்றன.
ஒன்று மார்க்கத்துக்காக ரோஷப்படுவது, அடுத்தது மானத்துக்காக ரோஷப்படுவது. இந்த இரண்டும் முக்கியமான பண்புகளாக, இந்த இரண்டு விடயங்களுக்குமாக ரோஷப்படுவதுதான் மார்க்கம் வரவேற்ற ரோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னல்லாஹ யகாரோ, நிச்சயமாக அல்லாஹுவும் ரோஷப்படுகின்றான் என்று ஒரு ஹதீஸிலே சொன்ன நபி அவர்கள், அல்லாஹ்வின் ரோஷம் என்ன தெரியுமா? வகீரத்துல்லாஹி அன் யத்தியல் முஃமினு மா ஹர்ரம அலைஹி. அல்லாஹ் ரோஷப்படுவது ஏன் தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? ஒரு விசுவாசி அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்தை செய்யும் பொழுது, பாவங்கள் நடக்கும் பொழுது, பாவங்கள் நிகழும் பொழுது அல்லாஹ் ரோஷப்படுகின்றான் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா கடுமையான ரோஷம் உள்ளவன். அதனால் தான் பாவங்கள் நடக்கக்கூடாது, அதை செய்துவிடக்கூடாது, மோசமான காரியங்களில் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக தனது அடியார்களுக்கு வெளிப்படையான உள்ரங்கமான பாவங்கள் எல்லாவற்றையும் தடுத்துள்ளான் என்பதையும் ஹதீஸிலே வரக்கூடிய கருத்தாக எங்களுக்கு பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்துக்கு ஒன்று என்றிருந்தால் அதை ஏதோ அலட்சியப்படுத்திவிட்டு இருக்க முடியாது. அதை சாதாரணமான ஒரு காரியமாக எடுத்துவிடவே முடியாது. இன்றைக்கு நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம் தானே, எத்தனை பாவங்கள் நடக்கின்றன. பகிரங்கமாகவே பட்ட பகலிலே நடு வீதியிலே எல்லோரும் பார்த்திருக்க மேடையிலே எல்லோரும் பார்த்திருக்க பகிரங்கமாக காட்சியாக கூட குடும்ப சூழ்நிலையிலும் தான் சமூகத்திலும் தான் எத்தனை பாவங்கள் நடக்கின்றன. அந்த பாவங்களை கண்டுவிட்டு எம்மில் பல பேர் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், அதை பற்றிய எந்த விதமான ஆத்திரமும் இல்லாமல் அதை தாண்டி செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். சில பேர் அதற்கு சில காரணங்களை கூட சொல்லிவிடுவார்கள். இந்த காலம் இப்படித்தான் என்று சொல்லுவார்கள், அல்லது அவர்களது பாட்டில் அதை செய்கின்றார்கள். நாம் நன்றாயிருந்தால் சரிதானே என்பதை போன்று நடந்து கொள்ளுவார்கள். அதை மாற்றுவதற்கு துணிய மாட்டார்கள். உண்மையான விசுவாசி ஓரிடத்தில் பாவம் நடப்பதை கண்டால் அவன் கொதித்து எழுவான். அவனுக்கு ஆத்திரம் வரும். அல்லாஹுவுக்கு மாறு செய்யப்படுகின்றதே, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படுகின்றதே, இதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று அவன் முயற்சிப்பான். அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவான். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு. பாவத்தை, மானக்கேடான பாவமான தடுக்கப்பட்ட காரியங்களை கண்டால் ஒரு மூமின் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா? இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இது எனது வேலை அல்ல என்பதை போன்று ஒதுங்கிக் கொள்வது அல்ல. அதை மாற்றுவதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும். மாற்றுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. எடுத்தேன் உடைத்தேன் என்பதை போன்று மாற்றும்படி நான் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த பாவங்களை கண்டு மனதில் ஒரு ஆத்திரம் வர வேண்டும், கவலை வர வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைகள் மீறப்படுகின்றதே, இதை எப்படியாவது நிறுத்த வேண்டுமே என்ற அந்த மார்க்கத்தின் மீதான அந்த ஆசை, மார்க்கத்தின் மீதான பற்று, அந்த ரோஷம் அவனது செயல் வடிவிலே கட்டாயமாகவே வந்துவிட வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் எமது சமூகத்தில் நிறைய பார்க்கின்றோம் தானே. விட்டு கொடுப்புகள் என்ற பேரிலே மார்க்கத்தின் எத்தனை விடயங்களை நாங்கள் கவனஈனமாக இருந்து விடுகின்றோம். எமது சமூகத்திலே பல தரப்பை சேர்ந்தவர்கள் விட்டு கொடுப்பு அல்லது சக வாழ்வு என்ற பெயர்களிலே மார்க்கத்தின் எத்தனையோ விடயங்களில் கவனஈனமாக நடந்து கொள்ளுகின்றார்கள். இது எனது மார்க்கம், இதை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுவிட மாட்டேன், இதுதான் நாகரிகம், இதுதான் சரியானது, இதுதான் முறையானது என்ற அந்த மார்க்கத்தின் பற்று இருக்கும் என்றிருந்தால் நிச்சயமாகவே மார்க்கத்தை யாரும் விற்க மாட்டார்கள். அல்லது மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு ஏதோ சாக்கு போக்குகளையும் காரணங்களையும் சொல்லிக்கொண்டு அதற்கு சலுகை கொடுக்கவோ அல்லது அதை கண்டும் காணாமல் இருக்கவோ போக மாட்டார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் சமூகத்தில் பார்க்கின்றோம், முதலாவது ஒரு மூமினுடைய எண்ணத்திலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தீர்ப்பு இதில் என்னது, மார்க்கம் இதில் என்ன சொல்லுகின்றது, மார்க்கம் அது கூடாது என்று சொன்னால், மார்க்கத்தின் தனித்துவத்துக்கு அது பங்கம் விளைவிக்கின்றது என்று சொன்னால் அதற்கு எந்த கட்டத்திலும் அவன் இடம் கொடுக்க கூடாது. அல்லது அதை சரிகாணவோ அல்லது அதை கண்டும் காணாமல் இருப்பதை போன்றோ அவன் இருந்துவிடவே கூடாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சமூகத்திலே எமது ஊரிலும் அசலிலும் பல பாவங்கள் நடக்கின்றன. அது மட்டும் அல்ல, நாடளாவிய ரீதியில் கூட முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்லாத்தின் தனித்துவத்தை பாதிக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களில் எமது அகீதாவுக்கே ஆபத்து வந்துவிடுமோ
நம்பிக்கைக்கே பாதிப்பு வந்து விடுமோ என்று அச்சப்படும் அளவுக்கான பல விடயங்களில் ஏதோ காரணங்களை சொல்லிக்கொண்டு விட்டு கொடுத்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று எமது ஊரிலே என்ன நிலைமை வந்துவிட்டது தெரியுமா? சக வாழ்வு என்று சொல்லிக்கொண்டு அதற்காக பலதையும் செய்கின்றார்கள். ஏதோ புதிய ஒரு செய்தியை சொல்லுவதாக, யாரும் செய்யாத ஒன்றை சொல்லுவதை போன்று அதற்கு நிறைய வியாக்கியானங்கள், அதற்கான செயல்பாடுகள் என்ன, திட்டங்கள் என்ன, அதற்கான நிகழ்ச்சிகள் என்ன என்று பலதை சொல்லுகின்றார்கள். தேவையான ஒன்றுதான், இஸ்லாம் வலியுறுத்தும் ஒன்றுதான். மாற்று மதத்தவர்களுடன் எப்படி அந்நியோன்யமாக அல்லது மனிதாபிமானத்துடன் அவர்களுடன் அன்பாக வாழ்வது என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லி இருக்கின்றது. ஆனாலும் அதற்கு எல்லைகள் இருக்கின்றன. நாங்கள் முஸ்லிம்கள், எமது இஸ்லாம் என்பது ஒரு அழகான மார்க்கம். எமக்கு வரையறைகளும் எல்லைகளும் இருக்கின்றன. எமது முன்னோர்களும் இதே போன்ற பல நூறு வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களும் இஸ்லாத்தின் குணத்தை, பண்பை அவர்களுக்கு காட்டி இருக்கின்றார்கள். இன்று இதற்கு சொல்லப்படும் சில வியாக்கியானங்களை போன்று அல்லது இன்று இதை வைத்துக்கொண்டு சில பேர் நடப்பதை போன்று அன்று எமது மக்கள் நடக்கவில்லை. சகோதரர்களே, நாம் சகவாழ்வு தேவைதான். எமக்கு பரஸ்பரம் மாற்று மதத்தவர்களுடன் அன்பாக இருக்க வேண்டும் தான் உண்மையிலேயே. ஆனால் அதற்காக கண்டதையெல்லாம் செய்ய முடியாது. சுதந்திர தினம் வருகின்றது. உண்மையில் சந்தோஷமான ஒரு தினம்தான். அடிப்படையிலே நாட்டுப்பற்று, தேசப்பற்று என்பது பொதுவாகவே இஸ்லாம் சொன்ன ஒன்றுதான். அது பிழையானது அல்ல. தாயை நேசிப்பதை போன்று கிட்டத்தட்ட தாய் நாட்டின் மீதும் ஒரு நேசம் இருப்பது அது உணர்வு பூர்வமானது, அது இயல்பானது. ஒரு நாட்டுக்கு விடுதலை என்றிருந்தால், எமது நாட்டுக்கு விடுதலை என்றிருந்தால் அது உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒன்றுதான். இந்த சுதந்திரத்துக்காக, இந்த விடுதலைக்காக எமது முன்னோர்களும் நிறையவே பங்களிப்பு பண்ணி இருக்கின்றார்கள். இந்த சுதந்திர தினத்தை கூட பாருங்கள், இன்று எப்படி நிலைமை மாறிவிட்டது என்றிருந்தால், ஏதாவது ஒரு தேசிய அளவிலான ஒரு நிகழ்ச்சி வந்துவிட்டால் முஸ்லிம்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், மாற்று மத தலைவர்களை சந்தியுங்கள், மாற்று மத தலைவர்களை சந்தித்து அப்படி இப்படி என்று பலதை வலியுறுத்தி கொண்டிருப்பார்கள். சுதந்திர தினத்திலே சந்தோஷப்படுவதற்கு அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அல்லது நாமும் அதிலே சந்தோஷப்படுகின்றோம் என்பதை காட்டிக்கொள்வதற்கும் அந்நியவர்களின் மத ஸ்தாபனங்களுக்கு சென்று அவர்களின் மத தலைவர்களை அளவுக்கு மீறி கண்ணியப்படுத்துவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது சகோதரர்களே? எல்லா சந்தர்ப்பத்திலும் இதை சொல்லுவார்கள். மாற்று மத வழிபாட்டு தலங்களுக்கு தானாகவே வழிந்து முன்வந்து செல்லும் முஸ்லிம்களை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒன்றும் தேவையானது அல்ல. இப்படி நடந்து எமது முன்னோர்கள் சகவாழ்வை பேணவில்லை. இன்று ஒரு புதிய வியாக்கியானம் போகின்றது. எதற்கு எடுத்தாலும் மாற்று மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுவதும், அங்கே போய் அந்த மதத்தினர்களின் தலைவர்களை சந்திப்பதும், அங்கு அவர்களுடைய ஆராதனைகள் அல்லது அவர்களுடைய மார்க்க வைபவங்கள் நடந்தால் அதிலே மௌனமாக அல்லது அதற்கு மரியாதை செய்வதை போன்று அதிலே கடந்துவிட்டு வருவதும் சர்வசாதாரணமாக பார்க்கும் நிலை கிட்டத்தட்ட எமது சமூகத்திலே வந்துவிட்டது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இவையெல்லாம் நாம் எமது கவனத்தில் எடுக்க வேண்டும். எனது மார்க்கம் சரியானது என்பதும் அதிலே நான் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதும், அது அந்த உண்மையை விளங்கி அதிலே நான் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதும் மிகவுமே முக்கியமானது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அதில் விட்டு கொடுப்பு என்று ஒன்று கிடையாது. உண்மை ஒன்றிருக்க அதை விலை பேச முடியாது. நபிமார்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்றோமே. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் இடங்களிலே அதை நிறுத்துவதற்கு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எமக்கு தெரியும் தானே. அருமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறுதியான நிலைப்பாடுகளை பாருங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தஅவாவின் நலனுக்கு என்று வந்தாலும் கூட கொள்கையில் விட்டு கொடுப்புக்கு நபி அவர்கள் ஒரு நாளும் போகவில்லை. சட்டங்களை மாற்ற அல்லது ஏதாவது முக்கியமான ஒரு அம்சத்தில் விட்டு கொடுக்க நபி அவர்கள் இணங்கவே இல்லை. அப்படி செய்தால் தஅவாவுக்கு அது நன்மையாக இருக்கும். எதிரிகளின் எதிர்ப்பு கொஞ்சம் நளினமாகும். ஆனாலும் நபி விடவில்லை. நபி அவர்கள் அகீதா சம்பந்தப்பட்ட அல்லது பிரதானமான சட்டங்கள் விடயத்திலே எந்த நளினப்போக்கையும் நபி அவர்கள் எந்த நளினப்போக்கையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பதை எமக்கு நன்றாக தெரியும். இன்று எங்களிடத்திலே ஒரு மனப்பாங்கு வந்துவிட்டது. மாற்று மதத்தவர்கள், எம்மை விமர்சிப்பவர்கள், எமது மார்க்க அடையாளங்களாக இருக்கக்கூடிய எதையெல்லாம் குறையாக சொல்லுகின்றார்களோ அதற்கு ஏதோ சாக்குப்போக்கு சொல்லி, சரிதான் அவர்கள் சொல்லுகின்றார்களே அல்லது செய்துவிட்டால் கோபப்படுவார்களே, அவர்களது ஆத்திரத்தை ஏன் தூண்ட வேண்டும், நாங்கள் கொஞ்சம் விட்டுவிடுவோமே என்று எமது தனித்துவங்களை, எமது அடையாளங்களை,
நாங்கள் விட ஆரம்பித்து விடுகின்றோம். அவர்கள் பயமுறுத்துவதற்கு முன்னாலே பயந்து விடுகின்றோம். விடும்படி சொல்வதற்கு முன்னாலேயே விட்டு விடுகின்றோம். சரிதான், சகவாழ்வு தேவையல்லவா, ஒற்றுமை தேவையல்லவா, பிரச்சனை வந்துவிடுமே, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று சொல்லுகின்றார்களே, நாம் இதை விட்டால் என்ன என்பதை போன்று எமக்கே உரிய அடையாளங்களையும் தனித்துவங்களையும் விட்டு விடுகின்றோம். காரணம் சொல்லுகின்றோம், இதை விட்டால் எல்லாம் சரியாகிவிடும், இதை விட்டுவிட்டால் இதற்காக நாம் ஏன் சண்டை பிடிக்க, இதை விட்டுவிட்டால் அமைதி வந்துவிடும் என்று நாம் ஒவ்வொன்றாக விட ஆரம்பித்து விடுவோம். ஒன்றை நன்றாகவே மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வலன் தர்தா அங்கல் யஹூது வலன் நசாரா, யூதர்களும் நசாராக்களும் அவர்களது மதத்துக்கு நீங்கள் போகும் வரைக்கும் அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். எதிரிகள் அல்லது ஏனைய இனத்தவர்கள் விமர்சனத்துக்காக அதை விடும்படி இதை விடும்படி எமது தனித்துவத்தின் அடையாளங்களை சொல்லுகின்றார்களா அல்லது அதை விமர்சிக்கின்றார்களா? ஒன்றை விட்டால் எல்லாம் சரிவந்து விடும் என்று நினைக்க வேண்டாம். ஒன்றை விட்டால் இன்னும் ஒன்று, ஒன்றை விட்டால் இன்னும் ஒன்று என்று மார்க்கத்தையே விடும் அளவுக்கு அவர்கள் விடாப்படியாக தொடரத்தான் போகின்றார்கள். இதுதான் அவர்களின் நிலை என்பதை நாங்கள் மனதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்துக்கான ரோஷம், அதனுடைய உறுதி எமது மனதிலே இருக்க வேண்டும். ஒரு சுண்ணாவாக இருந்தாலும் கூட அது மீறப்படும் இடத்திலே நாம் அதற்காக கவலைப்பட வேண்டும். அந்த சுண்ணா அமுல்படுத்தப்படுவதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரோஷத்தில் முக்கியமான இன்னும் ஒன்றுதான் நான் சொன்னேனே, மார்க்க விடயத்தில் ரோஷப்படுவது, மார்க்கத்துக்கு உண்டு என்றிருந்தால் அதற்கு ஆத்திரப்படுவது. அடுத்த முக்கியமான ஒன்றுதான் மானத்துக்காக ரோஷம் வருவது. மானத்துக்காக ரோஷம் வருவது இருக்கின்றதே, அதுவும் மிக முக்கியமான ஒன்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு குடும்பமோ அல்லது ஒரு சமூகமோ அது தூய்மையாக அனாச்சாரங்களும் மானக்கேடான விடயங்களும் இல்லாமல் ஒரு ஊரோ ஒரு சமூகமோ ஒரு குடும்பமோ தூய்மையாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் அதில் பெரிய பங்கு பெண்களுக்குத்தான் இருக்கின்றது. உண்மையில் பெண்களுக்குத்தான் இருக்கின்றது. பெண்கள் எந்த அளவுக்கு நன்றாக, எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு நல்ல குடும்பம், அந்த அளவுக்கு நல்ல சமூகம் உருவாகும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெண்கள் இருக்கின்றார்களே, அந்த பெண்கள் நல்லவர்களாக, அவர்கள் ஒழுக்கமானவர்களாக, அவர்கள் பாதுகாப்பானவர்களாக வாழுவதற்கு கட்டாயமாகவே ஆண்களின் பங்களிப்பு தேவை. ஆண்களின் பங்களிப்பு தேவை. எங்கெல்லாம் ஆண்கள் தனது பொறுப்பிலே கவனஈனமாக இருக்கின்றார்களோ அங்கே பெண்கள் பிழையான வழிகளுக்கு செல்வதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கின்றது. நாம் பல சம்பவங்களை கேட்கின்றோமே, வெட்கக்கேடான மானக்கேடான எத்தனை காரியங்களை கேட்கின்றோம். இன்ன பெண் பிள்ளையாம், இன்னொருடன் ஓடிவிட்டாலாம், இன்ன பெண்ணாம், கணவன் இருக்கும் பொழுதே தேவையில்லாத கள்ள தொடர்புகளாம் என்றெல்லாம் கேள்விப்படும் பல சம்பவங்களை நீங்கள் விசாரித்து பாருங்கள். பெரும்பாலும் அதிலே ஒரு ஆணுடைய கவனஈனம் தான் காரணமாக இருக்கும். ரோஷம் இல்லாத கணவன்மாரும் பொறுப்புணர்வு இல்லாத பெற்றோரும், ரோஷம் இல்லாத கணவன்மாரும் பொறுப்புணர்வு இல்லாத பெற்றோரும் பெரும்பாலும் பெண்கள் பிழையாக நடப்பதற்கு பெரும்பாலும் காரணமாக அமைந்து விடுகின்றார்கள் என்ற உண்மையை கட்டாயமாகவே நாங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெண்கள் எமது பொறுப்பிலே இருப்பவர்கள். எமது மானம் எமது பெண்களில் தான் இருக்கின்றது. ஒருவனின் மனைவி அவள் துருநடத்தையில் ஈடுபட்டால் அதற்கு மேல் அவனுக்கு என்ன பதவி இருந்தும் பிரயோஜனம் இல்லை, என்ன பணம் இருந்தும் அதிலே எந்த மதிப்பும் கிடையாது. ஒருவனுடைய மகள், அவனது பராமரிப்பிற்கும் அந்த பெண் ஏதோ தவறான வழியில் போய்விட்டால் அதற்கு மேல் அவனுக்கு மானம் கிடையாது, அவனுக்கு அதற்கு மேல் மரியாதையும் கிடையாது. எனது மனைவிக்கு அல்லது எனது மகளுக்கு உண்டு என்றிருந்தால் துடித்து எழ வேண்டும். அவளை எப்படியாவது பாதுகாப்பாக கண்ணும் கருத்தாக வளர்க்க வேண்டும். அந்த ரோஷம் இல்லாமல் போய்விட்டதை நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் தானே, பெண் பிள்ளைகளையும் மனைவி மாரையும் கண்டபடி வெளியிலே அனுப்பக்கூடிய பல கணவன்மாரும் பல தாய் தகப்பன்மாரும் இருக்கின்றார்கள். பெண்கள் வெளியே போகக்கூடாது என்று ஒரு சட்டம் கிடையாது. தேவைக்கு வெளியே போகலாம் என்பது உண்மைதான். ஆனாலும் வெளியே போகும் பெண்களுக்கு கட்டாயமாகவே பாதுகாப்பு இருக்க வேண்டும், கண்காணிப்பு இருக்க வேண்டும், துணை இருக்க வேண்டும். ஒரு சாலிகான ஒரு நல்ல பெண், ஒரு பக்குவமான புத்திசாலி பெண் தனது மூத்த மகனிடத்திலே சொல்லுகின்றாள், உனது சகோதரிக்கு வெளியே செல்ல வேண்டும். அந்த பெண்ணை, சகோதரியை தனியே விடாமல், நீ ஆண் பிள்ளை, நீ சகோதரன், அந்த சகோதரியை அழைத்து கொண்டு வெளியே கூட்டிச் செல் என்று சொல்லிவிட்டு அந்த தாய் ஒரு அழகான செய்தியை சொல்லுகின்றார். தனியாக பாதையில் இறங்கி பல ஆண்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு பெண் யாரை போல் தெரியுமா? ஒரு பெரிய ஓநாய் கூட்டத்துக்கு நடுவிலே போகக்கூடிய, தனியாக போகக்கூடிய ஒரு ஆட்டை போல. ஓநாய் கூட்டத்துக்கு மத்தியிலே தனி
தனியாக ஒரு ஆடு சென்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஓநாய் கூட்டத்திலே மிகவுமே பலகீனமான, மிகவுமே நோஞ்சான் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஓநாய்க்கு கூட தைரியம் வந்துவிடும் இந்த ஆட்டை ஒரு கை பார்க்கலாம் என்று. அதே போன்றுதான் ஒரு பெண் தனியாக பல ஆண்களுக்கு மத்தியில் நடந்து சென்றால் அந்த ஆண்களில் மிக பலகீனமானவன் கூட ஏதாவது அவளுக்கு பாதகம் விளைவிக்க முனைந்து விடுவான். எனவே உனது சகோதரியுடன் நீ துணையாக போ என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றார். இன்று என்ன நடக்கின்றது சகோதரர்களே? பெண்கள் வெளியே போகும் பொழுது எந்த ஆண் எவ்வளவு தூரம் ஆண்கள் அவர்களுடைய பாதுகாப்பிலே அவர்கள் ஒழுக்கமாக பக்குவமாக திரும்பி வருவதற்கு எனது பொறுப்பு என்ன என்பதிலே எத்தனை பேர் கவனம் செலுத்துகின்றார்கள் சகோதரர்களே? நிறையவே இவர்களது சோம்பேறித்தனம் அல்லது அலட்சியத்தனத்தின் காரணமாக சில பொழுது நல்ல தேவைகளுக்காக சென்ற நல்ல பெண்கள் கூட பிழையான பாதைக்கு சென்று விடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. நிறைய பேச இருக்கின்றது, நிறைய சொல்ல இருக்கின்றது சகோதரர்களே. நாம் நன்றாகவே விளங்க எடுக்க வேண்டும். எமது பொறுப்பு என்று ஒன்று இருக்கின்றது. அது தவறும் பட்சத்திலே நிறைய ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் நாமவே சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் தானே, ஆண் பெண் கலப்பு என்பது எந்த இடத்தில் இல்லை என்று சொல்லுங்கள். பொது நிகழ்ச்சிகள் பலதிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று கூடல் என்று வரக்கூடிய எந்த பேரை சொல்லுங்கள், எந்த மட்டத்து நிகழ்ச்சி என்று சொல்லுங்கள், அதில் பெரும்பாலான இடங்களிலே அந்நிய ஆண்களும் பெண்களும் கலந்து சாதாரணமாகவே கலந்து பங்கேற்பதை நாங்கள் பார்க்கின்றோம் தானே. அந்த சந்தர்ப்பங்களிலும் தான், ஏனைய சந்தர்ப்பங்களிலும் தான் அந்நிய ஆடவர்களுடன் ஒரு பெண் பேசிவிட்டால் அல்லது சிரித்து பேசினால் அல்லது ஏதாவது ஒன்றுக்கு அவனுடன் அந்த பெண் பயணம் போனால் அதற்கெல்லாம் நாங்கள் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இன்றைய உலகத்தின் நாகரிகம் இப்படித்தான், சோசியலாகத்தான் பழக வேண்டும். இப்படி சகஜமாக பழகுவது மனித பண்புகளில் ஒன்று என்பதை போன்றும் இதையெல்லாம் ஏன் நீங்கள் பேசுகின்றீர்கள், இதில் ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்பவனை ஏதோ ஒரு சந்தேக பிராணியை போன்று, ஏதோ ஒரு சந்தேகப்படுபவனை போன்று பார்த்து, அவனை நாகரிகம் தெரியாதவனை போன்று பார்த்து, எடுத்ததற்கெல்லாம் மனதிலே கெட்டெண்ணம் கொண்டவனாகவே அவனை பார்க்கும் நிலைமை எங்களுக்கு வந்துவிட்டது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஜாஹிலியா காலம் இருக்கின்றது. ஜாஹிலியா காலம் என்று சொல்லும் பொழுது முகம் சொலிக்கும். என்ன மோசமான மனிதர்கள், எவ்வளவு கேவலமானவர்கள் என்று அவர்களை பற்றி சொல்ல துவங்கினாலே கெட்டவர்கள், மோசமானவர்கள் என்று நினைத்து கொண்டுதான் கேட்போம். ஆனால் நவீன ஜாஹிலியத்து காலத்து ஆண்கள் பலரை விட அந்த ஜாஹிலியா காலத்து சில ஆண்கள் உண்மையிலே மிகச் சிறப்பாக இருந்திருக்கின்றார்கள். இந்த விடயத்திலே தனது மனைவி தனது பிள்ளை என்று வந்துவிட்டால் அதை கண்ணும் கருத்தாக பாதுகாக்க, அதற்கு ஒன்று என்று வந்துவிட்டால் அதை பொறுக்க முடியாத கடும் ரோஷம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஜாஹிலியா காலத்திலே ஒரு ஜாஹிலியா கால மனிதனுடைய மனைவி இன்னொரு ஆணுடன் பேசுகின்றார், இன்னொரு ஆணுடன் பேசுகின்றால் இவர் கண்டுவிட்டார், ஏதோ தவறான நோக்கத்தில் தான் அவர்களுடைய பேச்சு இருப்பதாக இவருக்கு பட்டுவிட்டது. உடனே அந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த பெண்ணை தலாக்கு சொல்லிவிட்டான். உடனே விட்டுவிட்டு அவன் ஒரு அழகான கவிதையை படித்தான். அதில் என்ன சொன்னான் தெரியுமா? எனது அன்பிலே, எனது காதலிலே அடுத்தவர்கள் பங்கெடுப்பதை நான் விரும்பவில்லை. சில பொழுது மனம் விரும்பி ஆசையாக ஒரு உணவை உண்டு கொண்டிருப்போம், சாப்பிட்டு கொண்டிருப்போம். அதிலே வந்து கொசு மொய்த்து விட்டால் அந்த உணவை விருப்பம்தான், ஆனாலும் கொசு மொய்த்த உணவை நான் ஒரு நாளும் சாப்பிட மாட்டேன். அதிலிருந்து கையை எடுத்து விட்டேன். சிங்கங்கள் இருக்கின்றனவே, நாய்கள் தண்ணீர் குடித்த இடத்துக்கு போய் அவைகள் ஒரு நாளுமே தண்ணீர் குடிக்காது என்று அழகான ஒரு கவிதையை சொன்னான். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? எனது மனைவியில் யாரும் பங்கெடுக்க கூடாது, அவள் இன்னொருவனிடத்தில் சோரம் போக கூடாது. அதை ஒரு நல்ல கணவன் நிச்சயமாகவே பொறுக்க மாட்டான். ஜாஹிலியா கால கணவன் அப்படித்தான் இருந்தான். இன்றைக்கு என்ன நிலைமை சகோதரர்களே? தனது மனைவியை காட்டியே, தனது பிள்ளையை காட்டியே பிழைப்பு நடத்துவதை போன்று இருக்கும் சில பேரை நாங்கள் பார்க்கின்றோம் தானே. மறைவாக வீட்டுக்குள்ளே இருக்கும் மனைவியை கூட அழைத்து பேசுங்கள், எனது நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள், முன்னே வாருங்கள், என்ன நினைப்பார்கள் நீங்கள் பேசாவிட்டால், சோசியலான டைப் உள்ளவர்கள் அவர்கள் என்று சொல்லும் பேர் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். நல்ல ஒரு வியாபாரம் வந்திருக்கின்றது. மனைவியும் பிள்ளைகளும் சிரித்து அவர்களுடன் வழிந்து பேசிவிட்டால் அந்த வியாபாரம் தனக்கு சாதகமாக அமையும் என்பதற்காகவே மனைவியை கொண்டு போய் அந்நியவர்களுக்கு அறிமுகப்படுத்தி பேச வைப்பவர்கள், வெட்கம் கெட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் சகோதரர்களே. எமது வரலாறு அழகான ஒரு வரலாறு, அருமையான விழுமியங்களுக்கும் பண்புகளுக்கும் உள்ள ஒரு வரலாறு. இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது வரலாற்று நூலிலே 286 ஆண்டு ஹிஜ்ரி அந்த
அந்த வருடத்தில் அன்றைய ஈரானிலே ஒரு நகரத்தில் நடந்த ஒரு அழகான சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். கேளுங்கள், எவ்வளவு ரோஷத்துக்கு முன்னுதாரணமான ஒரு சம்பவம் என்று. அந்த ஊரிலே காதி இடத்திலே, நீதிபதி இடத்திலே ஒரு வழக்கு வருகின்றது. ஒரு பெண் வருகின்றாள். அவள் தனது கணவனுக்கு எதிராகத்தான் வழக்கு கொண்டு வந்திருக்கின்றாள். என்ன வழக்கு, என்ன அவருடைய பிரச்சனை என்றால், எனது கணவர் எனக்கு 500 தங்கக்காசு மகராக தர வேண்டும், ஆனால் அவர் தரவில்லை, அதை மறுக்கின்றார் என்று வழக்கு கொண்டு வந்திருக்கின்றாள். நீதிபதி கணவனை வரவழைத்து, உண்மையில் நீ உனது பெண் மனைவிக்கு இப்படி கொடுக்க இருக்கின்றதா என்று கேட்டபொழுது இல்லை என்று அவன் ஆரம்பத்தில் மறுத்து விட்டான். அப்படி என்றால் சாக்கி தேவையல்லவா, உன்னிடம் சாக்கி இருக்கின்றதா என்று அந்த பெண்ணிடம் கேட்டபொழுது ஆம் இருக்கின்றது என்று பலரை கூட்டி வந்தால், அந்த சாக்கியாக வந்தவர்கள் அந்த காதியிடத்திலே சொன்னார்கள், இவருடைய மனைவிதான் இந்த பெண் என்பதை அடையாளம் காணுவதற்காக அந்த பெண்ணுடைய முகத்தை திறக்கச் சொல்லுங்கள், ஃபேஸ் கவர் அணிந்திருந்த அந்த பெண்ணுடைய அந்த ஃபேஸ் கவரை அகற்றச் சொல்லுங்கள், வேறொன்றுக்கும் அல்ல, அந்த பெண் தானா என்று அடையாளம் காணுவதற்காக என்று சாட்சிகள் சொல்ல, காதியும் அதுக்கு தயாராகும் பொழுது, நான் இவளுக்கு ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை என்று சொன்ன அந்த கணவன் பார்த்தான், 4 பேருக்கு முன்னால் எனது மனைவியின் முகத்தை திறக்க வேண்டும், அந்த அடுத்தவர்கள் எனது மனைவியை பார்க்கும் நிலைமை வருகின்றது. அவன் உடனே சொன்னான், வேண்டாம், திறக்க வேண்டாம், நான் கொடுக்கின்றேன், நான் கொடுக்க இருப்பது உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டான். தனது மனைவியின் முகத்தை அடுத்தவன் பார்க்க கூடாது என்பதற்காக அப்படி ஒத்துக்கொண்டான். அந்த அளவுக்கு ரோஷம் இருந்தது. உடனே அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? காதியிடத்திலே, எனது முகம் அந்நியவருக்கு தெரியக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அவர் அந்த தொகையை ஏற்றுக்கொண்டாரே, அந்த சந்தோஷத்துக்காக, அந்த நன்றிக்காக நான் அவருக்கு அந்த தொகையை நான் விட்டு கொடுத்து விட்டேன், அவர் தர தேவையில்லை என்று அந்த பெண் அவளுடைய பங்குக்கு சொன்னாள். என்ன அழகான ரோஷம் என்று பாருங்கள். அதை விசாரித்த அந்த நீதிபதி சொன்னார், யுக்தபு ஃபி மகாரிமில் அஹ்லாகி, ஒழுக்க மாண்புகள், ஒழுக்க பண்புகளின் வரலாறுகளில் இந்த சம்பவம் பதியப்பட வேண்டும் என்று சொன்னதாக இப்னு கசீர் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரோஷம் இருக்கின்றதே, ஆணுக்கு குறிப்பாக தனது பொறுப்பான பெண்கள் விடயத்திலே, தனது வீட்டு விடயத்திலே இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ரோஷமுள்ள ஒரு ஆண் வீட்டிலே பாவம் நடக்க விடமாட்டான். வீட்டிலே ஒழுக்க குறைவான காரியங்களோ காட்சிகளோ காட்டப்படுவதை, அது ஒளிபரப்பப்படுவதை அல்லது அது நிகழுவதை அவன் ஒரு நாளுமே விரும்ப மாட்டான், அதற்கு அனுமதிக்க மாட்டான். 3 பேர் சுவர்க்கத்துக்கு செல்லவே மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். அதில் ஒருவனை தையூஸ் என்றார்கள். வமத் தையூசு, யார் அந்த தையூஸ் என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லதி லா யுபாலி பிமன் யதுகுல அலா அஹ்லிஹி, தனது வீட்டுக்கு யார் யார் வந்து போகின்றார்கள் என்பதை பற்றி அலட்டிக் கொள்ளாத, அதை பற்றி கவனமே எடுக்காமல் யார் வந்து போனால் எனக்கென்ன என்பதை போன்று ரோஷம் கெட்டு இருக்கின்றானே, அவன்தான் தையூஸ் என்ற நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எமது சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். மானத்துக்கான ரோஷமும் மார்க்கத்துக்கான ரோஷமும் அப்படியே இழக்கப்பட்டு அல்லது நலிந்து அல்லது குறைந்து போவதும், அதன் காரணமாக மிக மிக மோசமான பயங்கரமான விளைவுகள் வருவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். சொந்த மனைவி, சொந்த பிள்ளை மட்டுமல்ல, எமது ஒரு இஸ்லாமிய சகோதரி என்று வந்துவிட்டால் அவளுடைய பக்குவம், அவளது பேணிப்பு, அவளது பாதுகாப்பு விடயத்திலே சமூகம் என்று நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். வரலாறிலே ஒரு அழகான சம்பவம் இருக்கின்றது. முஅத்தசிம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளரின் காலம், ரோமர்களுடன் யுத்தம் நடக்கின்றது. ரோமர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்ணை கைது செய்து விட்டார்கள். அந்த பெண் கைது செய்யப்பட்ட நிலைமையிலே, வா முஅத்தசிமே, நீங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று அவள் கூச்சலிட்ட நேரத்திலே, யாரோ ஒரு பெண் தான், ஆனாலும் ஒரு இஸ்லாமிய பெண் அல்லவா, அந்நியவர்களுடைய கையில் சிக்கிவிட்டாலே அதற்காக படையையே எடுத்துக்கொண்டு போய் அந்த ரோமர்களை தாக்கி, கோட்டையையும் தாக்கி அந்த ஒரு பெண்ணை மீட்டெடுத்து வந்த வரலாறு எமக்கு தெரியும். யாரோ ஒரு பெண்ணுக்காக அந்நியவனின் கையில் சிக்கியதற்காக ரோஷப்பட்டு ஆத்திரப்பட்டு கிளந்திருந்தார்கள். அடுத்த பெண்ணின் மானத்தை கூட பாதுகாக்க வேண்டும். இன்று என்ன நடக்கின்றது தெரியுமா? கடை வீதிகளிலும் வீதியின் ஓரங்களிலும் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு தேவைக்காக வெளியே போகும் பெண்களுக்கு கூட நிம்மதியாக போக
விடாமல் கிண்டல் அடிப்பதும் சைட் அடிப்பதுமாக இருக்கக்கூடிய எத்தனை வாலிபர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்களை கேலி செய்வதுமாக இருக்கின்றார்கள். உண்மையிலே பாவம். சில பெண்கள் பாதையில் இறங்கும் பெண்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல. நிறைய தேவைகளுக்காக இறங்குபவர்கள் உண்மையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூட நிம்மதியாக போக விடாமல் அவர்களை சீண்டக்கூடியவர்கள் தான் இன்று எமது சமூகத்தில் இருக்கின்றார்கள். ரோஷம் இல்லாமல் போய்விட்டது, வெக்கம் இல்லாமல் போய்விட்டது, சூடும் சொரணையும் இல்லாததை போன்று எத்தனையோ மானக்கேடான காரியங்கள் அன்றாட செய்திகளில் ஒன்றாக மாறிப்போய்விட்டதை பார்க்கின்றோம் தானே. அதையெல்லாம் பெரிதாக அலட்டிக்கொள்ளாத பலரை நாங்கள் பார்க்கின்றோம் தானே. அல்லாஹ் வரவேற்ற குணம், அல்லாவின் குணமாக நபி சொன்ன குணம், இஸ்லாத்தில் வரவேற்கப்பட்ட இந்த குணம் இருக்கின்றதே, அந்த குணத்தை நாங்கள் கவனமாக பேணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரோஷம் என்பது, மானத்துக்கான ரோஷம் என்பது இஸ்லாம் அதற்கு கொடுத்திருக்கும் அந்தஸ்து என்ன தெரியுமா? தனது மனைவிக்கு ஆபத்து வருகின்றது, அவளது மானத்துக்கு ஆபத்து வருகின்றது என்றால் அதை காப்பாற்றுவதற்காக, அவளை பாதுகாப்பதற்காக போராடி மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீதுன், தனது மனைவியை காப்பாற்ற யார் போராடி அவன் கொல்லப்படுகின்றானோ அவன் ஷஹீத் என்றே, அவன் உயிர் தியாகி என்றே இஸ்லாம் சொல்லி இருப்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்பை நாங்கள் எமது வாழ்க்கையிலே அதிகமாக வளர்த்து அந்த பண்பின் மூலம் வரக்கூடிய அழகான வெளிப்பாடுகளை, நல்ல நிலைமைகளை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.